வணக்கம். நம்ம எல்லாருமே சக்கப்பழம் சாப்பிட்ருப்போம். ஆனா அந்த பழத்த சாப்பிட்டுட்டு கொட்டைய நெறைய பேர் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சீட வேஸ்ட் பண்ணாம அத வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சக்கப்பழம் கட் பண்ணும்போது உள்ள நமக்கு இந்த மாதிரி நெறைய சுளைகளோட உள்ள விதைகள் கிடைக்கும். இதோட மேல் தோட எடுத்துட்டு, நீங்க குக்கர்ல ஒரு 3 விசில் தண்ணியும், உப்பும் போட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சீடு அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இல்ல அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி இத பண்ணி குடுத்தா குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல கொட்டைகள சேர்த்துக்கோங்க. 1 கை கொட்டைகளுக்கு 1 கை தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூட இனிப்புக்கு நாட்டு சர்க்கரையோ, இல்ல சர்க்கரை, கருப்பு கட்டி, சுகர் எது வேணுமோ நீங்க சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் திக்கா இருக்கிறதுனால, நீங்க மிக்ஸிய கொஞ்சம் விட்டு விட்டு அடிக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்ல. நல்லா இத அடிச்சுட்டு, ரொம்ப பட்டு போல வேணும் அப்படிங்கிறது இல்ல. இந்த மாதிரி கொர கொரப்பா அடைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். இத இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிக்கோங்க. இத நீங்க மார்னிங்கோ இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸா சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஹெல்த்தியும் கூட. எனக்கு இது சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். நீங்க யாராவது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு அழகான ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.